السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم. وقال نبينا عليهم الصلاة والسلام: إذا ضيعت الأمانة فانتظر الساعة. قالوا: كيف إضاعتها؟ قال: إذا وصل الأمر إلى غير أهله فانتظر الساعة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த மஸ்ஜிதுகளை எல்லா காலங்களிலும் அல்லாஹ் அவர் பொறுப்பில் மேலும் மேலும் கண்ணியப்படுத்தி பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. ஆமீன். பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஸ்ஜிதுகளின் கண்ணியத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அதற்குள் இருக்கின்ற சங்கைகளையும் அதனால் கிடைக்கின்ற ரஹ்மத்துகளையும் பற்றி மிக ஆழமான சில கருத்துக்களை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி மகிழ்கிறான். அதிலே பழம்பெரும் கண்ணியமான முதலாவது ஆலயத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, இன்ன அவ்வலு பைத்தின் வுதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கா முபாரகம் வ ஹுதல் லில் ஆலமீன். முதலில் இறைவன் மக்களுக்காக பக்கா என்கின்ற மக்கா என்கின்ற இடத்திலே பரக்கத்தையும் நேர்வழியும் உலகத்தார்களுக்கு வழங்குவதற்காக இந்த பைத்துல்லா கஅபாவை நிறுவச் செய்துள்ளான் என்று அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறான். கஅபாவிற்கு என்று ஒரு பரக்கத் இருக்கிறது, கஅபாவிற்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, கஅபாவிற்கு என்று மாபெரும் சிறப்புகள் முஸ்லிம்கள் அல்ல உலகத்தார்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கயாமத்து நாள் வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லோரும் கிபிலாவாக முன்னோக்கி தொழுது வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம் என்றால் அது கஅபா தான். இரண்டு கண்களுக்கு நடுவிலே நேரடியாக நின்று தொழுவதை போன்று நாம் ஒவ்வொரு முஸ்லிம்களும் தொழுது வருகிறோம். இந்த கஅபாவிற்கு உண்டான எல்லா சிறப்புகளும் உலகத்திலே உள்ள எல்லா திசைகளிலும் எங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறார்களோ முஸ்லிம்கள் கஅபாவிற்கும் திசைக்குத்தான் பெரும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த கஅபா இருக்கிற இடம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயமாகிய இடம். பெருமானாரினுடைய உதயத்தினால் அல்லாஹ் மக்காவை மேலும் கண்ணியப்படுத்தினார். பெருமானார் ரசூலோடு இருக்கிற சஹாபாக்களினுடைய பூமியாக அல்லாஹ் மக்காவை சிறப்புக்குரிய பூமியாக மாற்றினான். இன்னும் சொல்ல போனால் வானவர்கள் அதிகமாக இறங்கி வந்து சென்ற இடம் எதுவென்றால் அது மக்கா மாநகரம் தான். இரண்டு ஹரம் என்று சொல்வார்கள், ஹரமைன் என்று சொல்வார்கள். சிறப்பிற்குரிய கண்ணியம் புகுந்திருக்கிற இடமாக சிலாகிக்கப்படுகின்ற சிறப்பிற்கான இடம் அது மக்கா தான். பெருமக்களே, இவ்வளவு சிறப்புக்குரிய பாரம்பரியமும் அழகும் கண்ணியமும் வாய்ந்திருக்கிற அந்த கஅபாவிற்கு மக்காவிலே ஆளக்கூடிய சவுதியினுடைய நிலைமை படும் மோசமாக போய் கொண்டிருப்பதை சமீப காலமாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஹம்மது பின் சல்மான் என்றைக்கு உள்ளே புகுந்தாரோ அன்றிலிருந்து சவுதியினுடைய இஸ்லாமிய சின்னங்கள் அகற்றப்படுவதோடு இஸ்லாமிய பாரம்பரியங்களும் அகற்றப்படுவதோடு இஸ்லாத்திற்காக தேவைப்பட்டிருக்கிற ஒழுக்கங்கள் கூட இன்று அங்கு வறட்சியாக காட்சி அளிக்கின்ற ஒரு நீர்வளர்ச்சி உள்ள ஒரு இடத்தில் ஒழுக்கத்திற்கும் கண்ணியத்திற்கும் வறட்சியை இப்பொழுது பார்க்க முடிகிறது. சவுதியுடைய நிலை சமீபத்தில் இருக்கிற மார்க்கெட்டுகள்ல கூட மதுக்களை விற்று கொள்ளலாம் என்ற லைசன்ஸ் கொடுக்கிறார்.
அதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு என்றால், அங்க இருக்கிற ஹோட்டல்கள் கூட அறிந்த பெண்மணியோ அறியாத பெண்மணியோ யாரிடம் வேண்டும் என்றாலும் தங்கிக் கொள்கின்றான் என்ற ரைட்ஸை கொடுக்கிறார். இப்படி தொடர்ந்து கொடுக்கின்ற இந்த வரிசையில் தான் இப்பொழுது ஒரு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், காண கொடூரமாக ஒரு கலந்தாய்வு கூட்டம் போன்று அங்கு நடைபெற்று வந்து கொண்டிருந்த ரியாதில் இப்பொழுது 2024 ஒரு மோசமான ஒரு ஈவென்ட் ஒன்றை நடத்த பெற்றிருக்கிறது. சகூதியிலே சொல்கிறேன் நான், இது எந்த இடத்திலே இவைகள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டதோ, எந்த இடத்திலே செய்தா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடம் வேண்டி விரும்பி கேட்டு வஹி வலுவரிக்கப்பட்டதோ, அந்த சவுதியிலே நடைபெறக்கூடிய இடங்கள் இவைகள். கஅபா மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டப்பட்டு அந்த ஈவென்ட்டிலே அசல் கஅபா மாதிரியே தொடர்ந்து அந்த சுவற்றுகள் எல்லாம் கண்ணாடிகளால் பொறிக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய ஆடம்பரமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி, நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, கேலி கூத்தாக ஆடக்கூடிய பெண்களை நடனம் ஆட விட்டு அவர்கள் ஆடுகின்ற அத்தனை உருவங்களையும் அந்த காபாவிற்கு போலி காபாவாக அவர்கள் செய்திருக்கிற அந்த கண்ணாடிகள் வாயிலாக எல்லோருக்கும் தெரிகின்ற காட்சி கவரமாக மாற்றி தலைவிரித்து இன்று மோசமாக ஆடுகிறது. ஒரு ஐரோப்பிய நாட்டினுடைய கல்ச்சர்களை போன்று அதே ரியாதிலே ஃபேஷன் ஷோவை நடத்துகிறார்கள். அதே ரியாதிலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாடகர் பாடகர்கள் எல்லாம் கொண்டு வந்து நஊது பில்லாஹ் ஆடையின்றி ஆடுகின்ற அளவிற்கு இன்று மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நாகரத்திற்கு முகமது பின் சல்மான் சொல்கின்ற வார்த்தை, அடுத்த 30 வருடம் நாங்கள் அட்வான்ஸாக செல்வோம், சவுதியை நாங்கள் முழுக்க ஒரு நவீன கூடமாக மாற்றி உலகத்தினுடைய முன்மாதிரியாக நாங்கள் மாற்றுவோம் என்கின்ற நாகரிக போக்குகள் என்ற தவறான ஒரு புரிதலுக்கு கொண்டு போய் இன்றைய மார்க்கத்தின் பாரம்பரியங்கள் எல்லாம் மறைத்து வைத்து சில பேர் சவுதியை பின்பற்றுகிறோம், சவுதிகள் இப்படி செய்கிறார்கள், சவுதிகள் இதை போன்று கலாச்சாரத்தில் இணங்குகிறார்கள், சவுதிகள் இந்த முறைகளிலே தொழுகிறார்கள், அரபுகளிடத்தில் இந்த பழக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி வந்த காலங்கள் எல்லாம் நாம் மறைந்துவிடக் கூடாது. இன்று எந்த இடத்தில் கொண்டு போய் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். குர்ஆன் சொல்கிறது, இன்னல் முலூக இதா தகலு கரியத்தன், சில மன்னர்கள் உள்ளே வருவார்கள், அந்த நாட்டை அழிக்க வேண்டும் என்றால், அந்த ஊரை நாசப்படுத்த வேண்டும் என்றால், அஃப்ஸதுஹா, அவர்கள் உள்ளே வந்து ஃபஜஅலு அஇஸ்ஸதன் அஹ்லஹா அதில்லதன் வகதாலிக யஃஅலூன், கண்ணியமானவர்கள் எல்லோரையும் இழிவுபடுத்தி அவர்களையும் கண்ணிய குறைவாகவே நடத்துவார்கள். இதையெல்லாம் அங்க இருக்கிற ஹுதுபாக்கள் எல்லாம் சொல்வதில்லையா என்று நினைக்க கூடாது. சவுதியில இருக்கக்கூடிய ஹுதுபாலாம் எப்படின்னு சொன்னா, 2வது ஹுதுபாவில அங்க இருக்கிற மன்னர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் துஆ செய்ய வேண்டும். அந்த துஆவிலே அவர்களை பதிவு செய்ய வேண்டும். அங்கிருக்கிற இமாமுல் ஹரமேன்கள் பதிவு செய்ய வேண்டும். அங்கிருக்கிற எல்லா பள்ளிகளின் உலமாக்கள் பதிவு செய்ய வேண்டும். ஒரு கால் அந்த துஆவிலே அந்த நிர்வாகம், அந்த மன்னர்கள், அந்த அமைச்சர்களுடைய பெயர்களோ அவர்களுக்காக துஆ செய்யவில்லை என்றால் அவர்களை அப்படியே நீக்கி விடுவார்கள் பள்ளியை விட்டு. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த போங்கு அல்ல, சவுதியிலும் இந்த தான் போங்கு. கடைசியாக சிறந்த அறிஞர்கள் எல்லோரும் இதை போன்ற அனாச்சாரங்களை எதிர்த்து, அரசாங்கத்தை எதிர்த்து பேசியதற்கு அல் அரீஃபி போன்றவர்கள், பல பன்னுல் ஆசிரியர், அரபு சொற்பொழிவுகளிலே அரீஃபியினுடைய சொற்பொழிவுகள் சிறந்த சொற்பொழிவுகள், ஹுதுபாவிலே பேசியதினால் கொண்டு போய் ஜெயிலில் வைத்தார்கள். நிறைய இடங்களில் பாடம் எடுக்கக்கூடிய ப்ரொஃபசர், 25 ஸ்காலர்ஷிப்புக்கு மேலாக பட்ட படிப்புகள் படித்த மிக அற்புதமான ஒரு அறிஞர் சிறையில் இருக்க வைக்கிறார்கள். எந்த இடத்திலும் பாடம் நடத்த விட மாட்டார்கள். சிறந்தவர்களை தக்துர் சஃபருல் ஹவாலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் பெருந்தகை, இப்பொழுது 73 வயது அவருக்கு. ஏறக்குறைய அவரையும் சிறையில் போட்டார்கள், அடைத்தார்கள். இன்று அவருக்கு கொடுத்திருக்கிற தண்டனை மரண தண்டனை. மன்னரை எதிர்த்து பேசியதினால்
கடைசியில் இப்பொழுது சமீபத்தில் நடத்தப்பெற்ற தற்போதைய நிலவரம், முகமது பின் சல்மானுடைய மனைவி குலா கேட்டுவிட்டு கடிதம் எழுதுகிறார். புனிதமான பூமியில் இது போன்ற தவறுகளை செய்ய அனுமதித்திருக்கிற என் கணவனோடு நான் வாழ மறுக்கிறேன் என்கின்ற வாசகத்தோடு இப்பொழுது அவர் விலகல் கேட்டு நிற்கிறார். எதுவானாலும் பரவாயில்லை என்று கொண்டு நிற்கக்கூடிய, அநீதம் இழைக்கக்கூடிய ஒரு மன்னரின் ஆட்சி இன்று சகோதரில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுக்காக நாம் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும் பெருமக்களே. இது முஸ்லிம் ஆளக்கூடிய நாட்டில் மட்டுமல்ல, பாரம்பரியம் மிக்க நம்முடைய இந்திய திருநாட்டிலே சமீபத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த அவல நிலையை பேசுவதா, என்ன பேசுவது என்று தெரியவில்லை. நாம் நிறைய துஆ செய்ய வேண்டும். சமூகத்திலே இது போன்ற விஷயங்கள் தலைவிரித்து ஆடுவதற்கு என்ன காரணம் என்று ஹதீஸ்களிலே, குர்ஆனிகளிலே நாம் பார்த்தால் சிறப்புக்குரிய ஒரு ஹதீஸ் நமக்கு வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹதீஸ் நமக்கு பாடமாக இருக்க வேண்டும், உலகத்தார்களுக்கும் பாடமாக இருக்க வேண்டும். இதா துய்யஅத்தில் அமானத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமானத் அமானிதங்கள் மோசடி செய்யப்பட்டால் ஃபந்தலரி ஸாஆ, கியாமத் நாளை நீங்கள் எதிர்நோக்கிக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், மல் அமானத் கைஃப இலாஅதுஹா, யா ரசூலல்லாஹ், அமானிதத்தை எப்படி மோசடி செய்வது? இலாஅத், கொடுக்கப்பட்ட அமானிதங்களை மோசடி செய்வது என்றால் என்ன என்று கேட்டார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலரி ஸாஆ, தகுதி இல்லாத தலைமையை தகுதி இல்லாத அரசனை, தகுதி இல்லாத ஆட்சியாளரை, ஆட்சியாளரினுடைய பொறுப்பை கொடுத்து ஒப்படைக்கப்பட்டால் அதுதான் அமானிதத்தை மோசடி செய்வது. அப்படி ஒப்படைக்கப்பட்டால் கியாமத் நாள் வருகிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தமிழில் பெருமையாக இருக்கக்கூடிய ஐம்பெரும் காப்பியங்களில் மிக சிறந்த முதன்மையான காப்பியம் சிலப்பதிகாரம் என்று சொல்வார்கள். இந்த இந்தியாவிலே அநீதி இழைப்பதற்கு நீதியை பறைச்சாற்றக்கூடிய காப்பியத்தில் சிலப்பதிகாரம் முன்னோடியானது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பாண்டிய மன்னன் யானோ அரசன் யானே கல்வன் என்று சொல்லி விழுந்து மரணித்தான் ஒரு நீதியை தவறுந்ததுக்காக. அந்த நீதி தவறையை உணர்ந்த தன்னுடைய மனைவி கூட, கோப்பெருந்தேவி என்று சொல்லுபவளும் கூட உடனே தன்னை மாய்த்து கொண்டாள். ஏன்? நீதியை தவறுந்து விட்டோம். இதுதான் சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய தத்துவம் கூட. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது என்று தமிழில் சொல்லுவார்கள். என்ன அர்த்தம்? அரசியலில் எவனேனும் தவறு செய்தால், அரசியலில் பிழைத்தோர் தவறு செய்து விட்டால் அறம்தான் கூற்று. அரசியலில் தவறு செய்பவனுக்கு மரணம் தான் அவனுக்கு தண்டனை. தமிழ் சொல்கின்ற முக்கிய தத்துவம் இது. அப்படிப்பட்ட இந்த நாட்டிலே, அதே குறிப்பாக முகலாயர் மன்னர் ஜஹாங்கீரை பற்றி நாம் எல்லோரும் அறிவோம். அவருக்கு ஜஞ்சரில் அதுல் என்று சொல்லி ஜஹாங்கீர் இருக்கக்கூடிய அரண்மனை வாசலில் ஒரு பெரிய செயினை வைத்து ஒரு மணி கட்டப்பட்டு இருக்கும். ஆங்கிலத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆங்கில புத்தகத்தில் கோல்டன் செயின் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். நீதி வேண்டும் என்றால் இந்த தங்க சங்கிலியை இழுங்கள், அங்கு இருக்கிற மணி ஆடப்பட்டால் நீதி இங்கு வழங்கப்படும் என்று சொல்வார். ஜஹாங்கீர் அப்படிப்பட்ட நீதித்துறையில் மிக சிறப்பான ஆட்சி அமைத்த ஒரு அற்புதமான மன்னர். மனைவி நூர்ஜஹான் வேட்டையாடு செல்லும் பொழுது ஒரு சம்பவம். எய்த அம்பு தவறாக போய் ஒரு வண்ணாரின் மீது போய் விழுகிறது. அவன் மரணித்து விட்டான். உடனே அங்கே இருந்து அவர் வெளியெடுத்த நீதி என்ன தெரியுமா? தன் மனைவியை இதே போன்றே கொன்று அந்த குடும்பத்திற்கு காட்சி அளிக்க வேண்டும், பதிலுக்கு பதில்தான் நீதி என்று பிறப்பித்தார். மந்திரி அமைச்சர்கள் இருந்து எல்லோரும் வந்து கோரிக்கையிட்டார்கள், நஷ்ட ஈடு வழங்கிவிடலாம், அரண்மனையில் இருந்து தேவையான பல்வேறு உத்தியோகங்கள் கொடுக்கலாம், பொக்கிஷங்கள் கொடுக்கலாம். மறுத்து விட்டார். பாதிக்கப்பட்ட வண்ணாரங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து நாங்கள் மன்னித்து விட்டோம், மறுமையில் பிடிக்க மாட்டோம், நஷ்ட ஈடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னதற்கு பின்னால் அவர் காம்ப்ரமைஸுக்கு வந்தார் மன்னர் ஜஹாங்கீர். நீதித்துறையினுடைய விஷயத்தில் இத்தனை ஆழங்கள் பார்த்துவிட்டு வந்த நாடு இது. அது இந்தியாவில் ஆளுகின்ற பிரமத சமய சகோதரர்களின் மன்னராக இருக்கட்டும், அல்லது ஆண்ட இஸ்லாமிய மன்னர்களாக இருக்கட்டும், நீதத்திற்கு பேர் போனவர்களாக இருந்த இந்த நாட்டிலே ஒரே நாளிலே எத்தனை கேசுகள் இன்று நிலுவையில் இருக்கிறது தெரியுமா?
2009 ஆண்டு நடைபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கூட்டம் அது 2009. அன்றைய நேரத்தில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் சொல்கிறார், உயர் நீதிமன்றத்தில் மட்டும் 42,18,000 வழக்குகள் தேங்கி இருக்கிறது என்று சொல்கிறார். உயர் ஹைகோர்ட்ல. கீழ்கோர்ட்ல 2,80,00,000 வழக்குகள் இன்னும் தேங்கி இருக்கிறது. இது 10 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட்மெண்ட். அன்றைய பிரதமர் வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட் இது 2009. அதற்கு பின்னாலே 2012 இருந்து வழக்கு பதிவுகள் செய்து அதற்கு பின்னால் முறையீடுகள் உயர் நீதிமன்றங்களிலும், இன்னும் சொல்ல போனால் 10 லட்சம் மக்களுக்கு இந்தியாவில 13 நீதிபதிகள் தான் இன்றும் உண்டு. இங்கேயும் நம்முடைய மஹல்லாவிலும் நீதித்துறையுள்ளவர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் நிறைய பேர் உண்டு. அவர்களுக்கும் விவரம் தெரியும் என்று நினைக்கிறேன். 13 நீதிபதிகள் தான் 10 லட்சத்திற்கு. இதே 10 லட்சத்திற்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில் 130 நீதிபதிகள். ஒரு நீதியை எப்படி ஆய்வு செய்ய வேண்டும், நீதித்துறையை எப்படி நாம் கையாள வேண்டும், வழக்கறிஞர்கள் அவர்களுடைய பணிகள் என்ற அது குறித்து விவரங்கள் என்ன என்பதை அவ்வளவு அழகாக ஒவ்வொரு நாடுகளிலும் ஆய்வு செய்கிறார்கள். நீதி தடுமாறியும் நீதி தாமதமாகவும் வருகின்ற நாடின் பட்டியலில் இந்தியா முதன்மை என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதன் அடிப்படையிலே தற்போது கடந்த நவம்பர் 18 பாபரியால் கட்டப்பட்ட 3 பள்ளிவாசல்களில் பெரும் பள்ளிவாசல், முதலாவது பள்ளி பாபர் மஸ்ஜித் இருந்த பள்ளி தான். அதிலே இரண்டாவதாக இருக்கிற பள்ளி பானிபட்டு நகர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமையப்பட்டுள்ள உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளி. 3வது பள்ளிவாசல் இப்பொழுது நாம் இதே உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் மாவட்டத்தில் சாந்தகுசி நகரத்திலே ஷாஹி என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இடிக்க வேண்டும் என்று வந்து நிற்கிறார். 16 நூற்றாண்டு இருந்த பள்ளி, 15வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பள்ளி, ஏறக்குறைய 500 வருடம் பாரம்பரியமான பள்ளிவாசலை இடிப்பதற்கு வருகிறார். 18ஆம் தேதி அன்றே பெட்டிஷன் வருகிறது, வழக்கறிஞர் போடுகிறார், அன்றே ஆய்வு செய்வதற்கு குழுமம் வருகிறது, உடனுக்கு உடனாக வருகிறது. உடனே காவல் அதிகாரிகள் 24ஆம் தேதி வருகிறார்கள். உடனே அங்கு ஒரு பெரிய சம்பவம் நடைபெறுகிறது. எந்த விஷயத்திலும் ஈடுபடாத இஸ்லாமிய சமூக மக்கள் சிறப்பான துஆவோடு பள்ளியை சுற்றி நின்று காத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு 3வது நபர்களும் உள்ளே வருகிறார்கள் என்று போலீசார்கள் வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். யோசிக்க வேண்டும், ஷாஹி ஜமாத்திலே 5 இளைஞர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 5 இளைஞர்கள், அப்பாவி முஸ்லிம்கள். யார் அதற்கு பதில் சொல்வார்? கேவலமாக அந்த கேஸை முடித்து விடுகிறார். இந்த இந்தியாவிலே ரொம்ப தெளிவா போலீசார்கள் யாரும் அவர்களை சுடவே இல்லை. சுட்டது எல்லாம் வெளியிருந்து வரக்கூடியவர்கள் தான். இதற்கு முன்னால் அதற்கு கலவரம் நடைபெறும் என்பதற்காகவே ஃபுல் பேடுகளும் முழு ஆயுத படைகளோடும் வந்திருக்கிற போலீசார்கள் எந்த காயங்களும் மேற்கொள்ளவில்லை. அவர்களுக்கு அவர்களால் கல்லளிக்கப்பட்டது என்று கொடுக்கப்பட்ட அந்த வீடியோக்கள், நஊதுபில்லா பெருமக்களே, அதாவது தான் வளர வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை மக்களை எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக காட்ட முடியுமோ மீடியாக்கள் காட்டிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சமூகத்திலே இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் தொடரலாம். அதை தொடர்வதற்கான வேகத்தையும் யுக்திகளையும் இன்னும் எந்தெந்த வகையிலெல்லாம் பாசிசம் கையாள முடியுமோ அவர்கள் கையாளவும் செய்யலாம். இதற்கெல்லாம் அநீதம் இழைக்கப்படுகின்ற இந்த சமூகம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, தயவு கூர்ந்து அதிகமாக துஆ செய்யுங்கள். சமூக நீதி விஷயங்களில் ஆர்ப்பரிப்பதற்காக அழைப்பு விடப்பட்டால் எப்பொழுதும் தயாராக நின்று நம்முடைய துஆவிலே எப்படி நாம் உறுதியாக இருக்கிறோமோ நீதிக்காக உறுதியாக இருக்க வேண்டும். அது சவுதியிலே நடைபெற்றாலும் சரி, இந்தியாவிலே நடைபெற்றாலும் சரி, அநீதமே நீதத்திற்காக இந்த சிறுபான்மையர்கள் எப்பொழுதும் எதிர்பார்த்து இருப்பார்கள். நல்ல முறையிலே சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமய சகோதர மக்களிடையே நம்மை பற்றிய அவதூறு விஷயங்கள் செல்லும் பொழுதெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்ல காரியங்களுக்காக அவர்களோடும் ஒத்துழைப்போடு நடைபெறுவோம். வல்லோன் அல்லாஹ் எதுவெல்லாம் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ, தற்காலங்களில் நடைபெற்ற ஃபித்னாக்கள் ஆங்காங்கே அரங்கேறி இருக்கிறதோ, அந்த மஸ்ஜிதுகளை எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. உலகத்திலே அல்லாஹ் சொல்லுவான்,
இவர்கள் என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை சூழ்ச்சிகள் செய்தார்களோ செய்யட்டும், இவர்கள் சூழ்ச்சியை வைத்தே நாம் ஒரு சூழ்ச்சியை செய்வோம், அதை வைத்தே அவர்களை கேவலப்படுத்துவோம், அதை வைத்தே அவர்களை அழித்து இன்னொரு சமூகத்தையும் நாம் உண்டாக்குவோம் என்று சூரத்துல் ஹூதிலே அல்லாஹ் சொல்கின்ற வசனத்தையே சமர்ப்பணம் செய்து வல்லோன் அல்லாஹ் ஒன்று அவர்களுக்கு நேர்வழியை தரட்டும், இல்லை அவர்களை அழித்து ஒழிக்கட்டும் என்று கூறி துஆ செய்து இந்த ஜும்ஆவிலே மீண்டும் மீண்டும் சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன், நீங்களும் உங்கள் துஆவிலே மக்களுக்காக செய்யுங்கள், இறைவனுடைய ஆலயத்திற்காக துஆ செய்யுங்கள். அந்த மஸ்ஜிதுகள் எத்தனை துஆக்களை கபூல் செய்ததோ இன்னும் கியாமத் வரைக்கும் அது கபூல் செய்யும் இடமாகவே ஆக்கி அருள் புரியட்டும். அல்லாஹ் பாபரியை தொட்டவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்ததை போன்று இவர்களுக்கும் கொடுத்து தரட்டும் என்று துஆ செய்கிறோம். ஆமீன். பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.